Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ற ஒரு ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். வேப்பிலை ஆறையில இதோட பெனிஃபிட்ஸையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. கற்பூரவள்ளி இலை 1, வெற்றிலை 1, துளசி 5 இலை, கருந்துளசி 5 இலை. இது வேணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிமதுரம், இதை பவுடர் ஆக்கிக்கோங்க. கோரோஜனை சொல்லுவாங்க, இது 1 கிராம். இப்போ இந்த இலையெல்லாம் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். இது கூடவே கஸ்தூரி, திப்பிலி அதையும் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லது உடம்புக்கு. இதுதான் என்கிட்ட இப்போ வீட்டில் இருந்தது, நான் வெளியே போய் அதெல்லாம் வாங்கலை, அதனால் இதை வச்சு பண்ணுறேன். இந்த செடியெலாம் நான் வீட்டிலே வச்சுருக்கேன். குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த செடியெல்லாம் வச்சுருங்க. ஒரு சளியோ இரும்பலோ அப்படின்னா உடனே நம்ம மெடிசன்ஸ் போகணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் பண்ணாலே சளி இரும்பல்லாம் சரியாயிடும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். இப்போ எல்லாத்தையும் நல்லா இடிச்சாச்சு. நான் 120 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு ஆள் குடிக்கிறதுக்காக நான் செய்கிறேன். இப்போ நம்ம இடித்து வச்சிருக்கிறதுலாம் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அதிமதுர பவுடர் 1 சிட்டிகை, கோரோசனை 1 கிராம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். இது நல்லா கொதிச்சு இந்த தண்ணி பாதியாக ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு இலையோடைய சாறுலாம் நல்லா இறங்கிடுச்சு, தண்ணியில் பாதியாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லா ஏஜ் குரூப்ஸுமே குடிக்கலாம். பெரியவங்க 60 ml, குழந்தைங்களுக்கு 10 ml கொடுங்க போதும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குடிக்கணும். நம்ம இதை ரெகுலராக கூட எடுத்துக்கலாம். மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி கூட நம்ம குடிக்கலாம். உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், இம்யூன் நல்லா பூஸ்ட் பண்ணும். இந்த டைமில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.